வாங்கண்ணா. தேவி எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்கா. கமலா, தேவியை கொண்டு வந்து உடனே அவங்க அப்பாட்ட ஒப்படைக்க போறேன். ஐயோ, தேவியை கொல்ற அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப கோபமா இருக்கார். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது கமலா. அவங்க அப்பா மனசை சமாதானப்படுத்தி எப்படியாவது தேவி அவர் ஏற்றுக்கொள்ளும். நீ தான் செய்யணும். தேவி இனிமேல் ஒரு வினாடி கூட என்னோட இருக்க முடியாது, இருக்க கூடாது கமலா. ஏன்னா இந்த வீட்டுல என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்த முடியும்? கமலா, நான் எப்படிப்பட்ட தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது. எங்க 2 பேருடைய கண்ணியும் காப்பாற்றப்படணும்னா நாங்க உடனே பிரிஞ்சாகணும். அவளை வேற எங்க அனுப்ப முடியும் சொல்லு. சரிண்ணா, உங்களுக்காக எந்த துன்பத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சரி, நன்றி கமலா, நன்றி. நான் வர்றேன். சரிண்ணா. நன்றி கெட்டவளே, ஜோகி. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க அம்மா. எங்கேயோ கிடந்தவளை இந்த மாளிகையில கொண்டு வந்து வச்ச பாரு. எனக்கு இது வேணும் அம்மா. ஒடுக்கம் கெட்டவளே. அம்மா, நீங்க என்ன அடியுங்க, வெட்டுங்க, கொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உங்க உப்புக்கு இந்த கமலா ஒரு நாளும் துரோகம் நினைக்க மாட்டா. பாதி ராத்திரியில யாரோ ஒருத்தனோட பேசுனதும் இல்லாம பத்தினி வேஷமா போடுறேன். யாரும் இந்த ஆள்? ஐயோ, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இப்ப வந்தவர் சாதாரண மனிதர் இல்லை. மனித வடிவிலே உலவும் தெய்வம். என் கண்ணீரை துடைக்க வந்த அண்ணன். திசை மாறி போன நம்ம தேவியை காப்பாத்தின உத்தமர் அம்மா. உத்தமர் என்ன நம்ம தேவியை காப்பாத்தினார? ஆமாம்மா, அதை சொல்லத்தான் அவர் இங்க வந்தாரு. நிச்சயதார்த்தம் நடந்த போது தேவியை கூட்டிட்டு வந்தவரும் அவர்தான்மா. அப்படியா? கமலா, இந்த ராத்திரி நேரத்துல நீ யாரோ ஒரு ஆம்பளை விட்டு தனியா பேசிட்டு இருக்கவே நான் சந்தேகப்பட்டுட்டேம்மா. சந்தேகங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அம்மா அந்த அண்ணன். நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடமா. அம்மா. கமலா, அவர் பேர் என்ன? எங்க இருக்காரு? நான் நாளைக்கே தேவியை பார்க்கணும். சந்திரன் பேர். இதே ஊர்ல பத்திரிகை நிருபரா இருக்காரு. கமலா, வலிக்குதாம்மா? பரவாயில்லம்மா, நீங்க தானே அடிச்சீங்க. கமலா, எஜமா, தேவி சந்திரங்கிற பத்திரிகை நிருபர் வீட்டுல இருக்காளா? போங்க எஜமா, போய் கூட்டிக்கிட்டு வாங்க. அவளை எப்படி கூட்டு வர எனக்கு தெரியும், நீ போ. முத்து, தேவி அந்த சந்திரன் வீட்டிலே இருக்காரு. இன்னைக்கு அவங்களை எப்படி கொண்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போ. என்ன போல என்ன அண்ணே, நீங்களா? அம்மா, தேவி எங்க? தேவி தெருக்கூத்து பார்க்க போயிருக்குது. தனியாவா? பயப்படாதீங்க அண்ணே, கூட 10 ஆம்பளைங்க தொடங்கி போயிருக்காங்க. 10 ஆம்பளை? என்னப்பா சொல்ற? அகல்யா போயிருக்குது. 10 ஆம்பளையும் அகல்யாவும் ஒண்ணுதானே? நடக்குது பக்கத்து தெருவுல. போகலாம் அந்த துறையோதனன் தம்பியாவலாம். அந்த துறையோதனன் தம்பியாவலாம். ஹலோ ஹலோ, எஜமா, நான் முத்து பேசுறேன். தேவி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை கொண்டு வந்துடுறேன். அப்படியே சீக்கிரமா கொண்டா, சீக்கிரமா கொண்டா. குலப்பெருமையை, என் குடும்ப மானத்தை குலைத்த என் மகளை நான் வாழவிடப் போவதில்லை. அவள் வாழாத இந்த உலகில் இனிமேல் எனக்கும் வாழ்வில்லை. அவள் செயலுக்காக அவளை கொன்றுவிடப் போகிறேன். அவளின் மகள் என்பதால் நானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். மானமிழந்து வாழ்வதை விட மரணம் எவ்வளவோ வேறு. என் செல்வ மாளிகை, என் சொத்து, இவைகளை சகோதரி போல் எனக்கு துணையாக இருந்த லட்சுமிக்கும் என் மானத்தை காத்த கமலாவுக்கும் அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். இதுவே என் கடைசி விருப்பம்.
என்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடு. நீ இறக்கும் போது உனக்கு கொடுத்த வாக்குப்படி தேவியை என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்து, ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா, நம்ம குடும்ப மானத்தோட விளையாடிட்டா. இனிமே நாங்க 2 பேரும் போங்கிட்டு வந்து சேர்ந்துடுறோம். தேவி எங்கே? சந்தோம் எங்களை அடிச்சு நொறுக்கிட்டு தேவியை கூட்டிக்கிட்டு எங்க ஓடிதான் எஜமா. ஐயோ, இதை சொல்லவா என்கிட்ட வந்து போ. ஹலோ, பொன்னம்பலம் பேசுறேன். ஹலோ, பொன்னம்பலம் தானே பேசுறது? உங்க மக தேவி வீட்டை விட்டு ஓடி போன சமாச்சாரம் தினக்கவர்ச்சி பத்திரிகையில் அச்சாயிட்டே இருக்குதுங்க. ஹலோ ஹலோ, மகளை வான்னு சொல்லுங்க. நீ எங்க வந்த? போவீங்க. உங்க மகனை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் இங்கே இருந்து போவேன். இவளா எம்மக? என் மானத்தோட விளையாடுற இவளா எம்மக? சண்டாடி. மானம்னு கலறீங்களே, உங்க மானத்துக்கு இப்ப என்ன இழுக்கு வந்துருச்சு? இன்னும் என்ன வரணும்? இவ வீட்டை விட்டு ஓடி போன செய்தி நாளைக்கு பத்திரிகையில வரப்போகுது. அதை பார்த்து இந்த ஊரே சிரிக்க போகுது. அப்பா, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேனே, இனிமே அவங்க எப்படி அப்பா பத்திரிகையில போட முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் என் மக எப்பவோ செத்து போயிட்டு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாம செஞ்ச தப்புக்கா இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்பா, தேவி தேவின்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை உங்க வாயார கூப்பிடுவீங்களே, மழைச்சாறு பட்டா கூட உங்க தேவி உடம்பு தாங்காதுன்னு சொல்லுவீங்களே, சூரிய வெப்பம் கூட என் மேல படாம உங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தீங்களே, அந்த உங்க தேவி செத்து போயிட்டான்னு சொல்ல உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? ஏப்பா இப்படி பயங்கரமா மாறிட்டீங்க? மானங்கட்ட உறுத்தி என் மகனா இருக்க முடியாது. முன்பின் தெரியாத ஒருத்தனோட திருவா அறையிற உறுத்தி என் தேவி இல்லை. அவ பரிசுத்தமான என் மக இல்லை. ஐயோ அப்பா, இதை விட நீங்க என்ன கொன்னுடுங்க. உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்கப்பா. தொடாத அவள. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை? சந்திரா, நான் சொல்றேன், தொடாத அவள. உங்க மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக்கணுங்கிற வெறியில மிருக உணர்ச்சிக்கு அடிமையாகி பெத்த மகனை ஏத்துக்க மறுத்துட்டீங்க. கவலை இல்லை, ஆனா உங்களை போல நானும் இருக்க முடியாது. என் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். வாதனை போலீஸ் ஒப்படைத்துறேன். சட்டப்படி உங்க அப்பா கிட்ட அவங்க சேர்த்துருவாங்க. சந்திரா, நெருப்போடு விளையாடாதே. லட்சுமி, என் பாதையில யாரும் குறுக்கிட வேண்டாம். என்னம்மா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடும். ஆனா என் மடியில தவள விட்டு நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் தேவி இதுவரையில கண்ணீர் விட்டு நான் பார்த்ததே இல்லை. உங்க பிடிவாதத்தால என் தேவி, என் தன்னன் துடிக்கிறது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எஜமா, பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ லட்சுமி. எஜமா, நீங்க தேவியை எதுக்காக வெறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. தேவி இதுவரையில இருந்த இடம் தெய்வத்தின் சன்னிதானம். அவங்க உடம்புல களங்கத்தின் வாட கூட பட்டிருக்க முடியாது. அப்பா, மானத்துக்காக இவ்வளவு போராடுற உங்க மகளா பிறந்த எனக்கும் அந்த மான உணர்ச்சி இல்லாம போயிடுமா? அப்படி நான் தவறு செஞ்சு எப்படியோ வாழ நினைச்சிருந்தேன். நான் ஏப்பா இங்க வரணும்? என்ன நம்புங்கப்பா, நம்புறேன்னு சொல்லுங்கப்பா. தேவி, அப்பா, அப்போ அடி இப்பதான் மனசு நிம்மதியாச்சு.
என் முதல் வேலை முடிஞ்சது. கமலா, இனி உனக்கு கொடுத்த வாக்குப்படி பரந்தாமனுக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். அது நடக்காது தம்பி. ஏன் நடக்காது? இதோ பாருங்க, இந்த படத்தை பார்த்து பரந்தாமன் கமலாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நீங்க கவலைப்படாதீங்க. வா கமலா, ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடலாம். ஊருக்கு எடுப்பவரே, என் வாழ்வை உருக்குலைத்தவரே, நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? லட்சுமி, நீ எங்க வந்த? அடிப்பட்ட புலி வேட்டைக்காரனை அறிமுக செய்துக்கு வந்திருக்குது. மரியாதையா வெளியே போயிடு. உங்க மிரட்டலுக்கு பயந்துகிட்டு போக பச்சை குழந்தையோட உங்க காலடியில விழுந்து கதறினா அந்த லட்சுமியா நான் இங்க வரல. பெண் குலத்துக்கே நீங்க செய்திருக்கிற பாவம் எல்லாம் என் உருவத்துல பழிவாங்க வந்திருக்கு. என்ன கண்ணகி மாதிரி மிரட்டுற? என்ன இருந்தாலும் நான் புருஷன்றது ஞாபகம் இருக்கட்டும். புருஷன், அந்த புனிதமான வார்த்தையை பொய்யும் புரட்டும் உற்பத்தியாகிற உங்க வாயால சொல்லாதீங்க. லட்சுமி, இது ஆபீஸ். 4 பேருக்கு தெரிஞ்சா என் மானம் என்ன ஆகுது? மானம், மரியாதை இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு இன்னுமா நினைவிருக்குது? என்னையும் என் மகளையும் இனம் தவறின மானை போல சமுதாயத்துல அலைய விட்டீங்க. அதை தாங்கிவிட்டேன். ஆனா இப்போ இதோ பாருங்க, என் மகள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதவளாக்கிட்டீங்க. அவன் வாழ்க்கைய அணு அணுவா நாசப்படுத்திட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்லித்தான் ஆகணும். ஏன் உங்க மகன் சொல்லிக்க அவமானமா இருக்க? எந்த பெண்ணோட மானத்தை 10 காசுக்கு விலையாக்கினீங்களோ அந்த பெண் வேற யாரும் இல்ல, உங்க சொந்த மகன், நீங்க பெத்த மகன். இதோ இந்த கமலா. அண்ணா, அம்மா. ஆமாம்மா, நான் இடறி விழுந்த படுகுடியிலதான் இந்த பெரிய மனுஷனை உனக்கு அப்பா வாக்கிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இவரா என்னுடைய அப்பா? தகப்பனுக்கு மகளையே அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய துர்பாகிய நிலை. கடவுளே, இது எந்த தாய்க்குமே வர வேண்டாம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரத்த பாசம் கூடவா உங்களுக்கு வத்தி போச்சு? கமலா, என்னாலதான் அம்மா உனக்கு இவ்வளவு அவமானம். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா, என்னை நிரந்தரமா உங்க மகளா ஏத்துக்க வேண்டாம். ஆனா ஒரே ஒரு தரம் உங்க வாயால மகளேன்னு கூப்பிடுங்கப்பா. கூப்பிடுங்கப்பா, மகளேன்னு கூப்பிடுங்கப்பா. கமலா, அம்மா, கமலா. மகளே, என்ன மன்னிச்சிடுமா? கதறுங்க, நல்லா கண்ணீர் விட்டு அழுங்க. கமலா உங்க மகன் தெரிஞ்சதும் புலம்புறீங்க, புழுவா துடிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய பத்திரிகைகளை நீங்க பொய்யான செய்திகளை வெளியிட்டதுனால நாட்டுல எத்தனை குடும்பங்கள் திசை மாறி போய் ரத்த கண்ணீர் வெடிக்குது தெரியுமா? சந்திரா, நான் உணர்றேன். ஆனா என் பெண்கள் இப்பொழுதுதான் திறந்தது. கண் திறந்தா மட்டும் போதாது. இந்த நாட்டுல ஒவ்வொரு பெண்ணும் யாராவது ஒருவருக்கு தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ இருப்பாங்கங்கிற கருத்து தெளிவு உங்களுக்கு வரணும். சந்திரா, என்னை மன்னித்து விடு. மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல, இந்த புனிதமான தாய்கிட்ட. லட்சுமி, தேவி, தேவி, என் கண்ணு, ராஜாத்தி. மிஸ்டர் துரியோதனன், தேவியை பத்தி நான் கொடுத்த செய்திகளை தயவு செய்து வெளியிட வேண்டாம். வெளியூருக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சுங்க. உள்ளூருக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகை தான் இருக்கு. வெளியூருக்கு போன பத்திரிகையெல்லாம் கொளுத்த சொல். ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. உள்ளூருக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகையை கொடுக்காத நிறுத்து. தம்பி, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என் மகளை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்க போறேன், நீங்க மறக்க கூடாது. தேவி, கேட்கிறாரு பாருமா, கைய கொடு. தம்பி, வாழ்க உங்கள் இல்லறம். சந்திரா, என் சுயநலத்திற்காக தினக்கவர்ச்சி என்ற பெயராலே பத்திரிகை நடத்தி மக்களை தவறான பாதையிலே கொண்டு வந்து விட்டு இந்த பெயரையே எடுத்து விடு. நீ ஏதாவது ஒரு நல்ல பெயர் வைத்து மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு நீயே பத்திரிகை நடத்து. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கரெக்ட். நீங்களே ஒரு நல்ல பெயரா வச்சு சந்திரோதயம் பேர் வச்சு பத்திரிகை நடத்துங்க. சந்திரோதயம், சந்திரோதயம், சந்திரோதயம்.